நேபாளத்தில் இருந்து வரும் அந்த பயங்கர வெள்ளக் காட்சிகளை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கனமழையே இல்லாமல் இந்த பேரழிவு எப்படி இவ்வளவு திடீரென ஏற்பட்டது தெரியுமா? ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை நேபாளம் திபெத் எல்லையருகே உயரமான மலைப்பகுதியில் ஒரு பனிப்பாறை திடீரெனச் சரிந்தது. செயற்கைக்கோள் படங்கள் இதுவே பேரழிவின் தொடக்கம் என்பதை காட்டுகின்றன. சரிந்த பனியும் பாறைகளும் மிகுந்த வேகத்தில் பள்ளத்தாக்கில் பாய்ந்து வழியிலிருந்த மண், பெரிய பாறைகள் மற்றும் ஆற்று நீரை தன்னுடன் சேர்த்து கொண்டன. இதனால் அது சாதாரண வெள்ளமாக இல்லாமல் கட்டிடங்களையே நகர்த்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்த சேற்று பேரலையாக மாறியது. கீழ்ப்பகுதி கிராமங்கள், சாலைகள், பாலங்கள் மற்றும் மின்திட்டங்கள் சில நிமிடங்களில் சேதமடைந்தன. இந்த நிகழ்வால் ஏற்பட்ட அதிர்வு முதலில் நிலநடுக்கம் என பதிவானது. ஆனால் USGS ஆய்வின்படி அது நிலநடுக்கம் அல்ல, பனிப்பாறை மற்றும் நிலச்சரிவு உருவாக்கிய அதிர்வு. வெள்ளத்தில் இவ்வளவு நீர் எப்படி சேர்ந்தது என்பது இன்னும் தெளிவாகவில்லை. உருகிய பனி, மண்ணுக்குள் இருந்த நீர் மற்றும் ஆற்று நீர் ஒன்றாகச் சேர்ந்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இது பனிப்பாறை ஏரி உடைப்பு வெள்ளம் என்பதற்கு தற்போது ஆதாரம் இல்லை. பனிப்பாறை ஏன் சரிந்தது, காலநிலை மாற்றத்தின் நேரடி பங்கு என்ன என்பது தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகிறது.